கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய பள்ளிக்கூடமும் கல்லூரியும் ஒரே வளாகத்தில் அமைந்திருந்தன. ஒரே நிர்வாகத்தின் கீழ் செயல்படுபவர்களாயிருந்தன. பள்ளிக்கென்று ஒரு விளையாட்டு மைதானம் உண்டு, அது சிறிதாக இருக்கும். கல்லூரிக்கென்று மிகப்பெரிய மைதானமும் கேலரிகளும் உண்டு. ஒரு சமயத்துல பள்ளி மாணவர்கள் சிலர் 2 குழுக்களாக பிரிந்து ஃபுட்பால் விளையாட தீர்மானித்தார்கள். அருகில் இருக்கிற கல்லூரி மைதானம் ஃப்ரீயாக இருந்தது. எனவே அதிலே சென்று அவர்கள் தங்கள் விளையாட்டை துவங்கினார்கள். மும்முரமாய் விளையாடி கொண்டிருந்ததுனால அங்கே யார் வருகிறார் என்று அவர்கள் கவனிக்கவில்லை. ஆனால் 2 கல்லூரி அணிகள் அன்றைக்கு அந்த விளையாட்டு மைதானத்திலே முக்கியமான விளையாட்டை விளையாட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். எனவே 2 அணிகளும் அதன் ஓரத்துக்கு வந்துவிட்டன. பள்ளி மாணவர்கள் அவர்களை கவனிக்காமல் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மாணவன் மட்டும் அதை கவனித்துவிட்டு வேகமாக ஓடி வந்து அந்த 2 அணி கேப்டன்களிடத்திலும், அண்ணன்மாரே, நீங்கள் விளையாடப் போகிறீர்களா? எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்கள் எங்கள் விளையாட்டை முடித்துக் கொள்கிறோம். நீங்கள் திட்டமிட்டபடி உங்கள் பயிற்சி ஆட்டத்தை நடத்துங்கள் என்று சொன்னார். உடனே அந்த 2 கேப்டனும், தம்பி கவலைப்படாதே, இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுங்கள். உங்கள் விளையாட்டும் முடிகிற ஒரு நேரம் தானே, அதுவரை நாங்கள் பொறுமையாக வேறு பயிற்சிகளை மேற்கொள்கிறோம். நீங்களும் ஒரு நாள் எங்களை போல கல்லூரி மாணவர்களாக ஆகப் போகிறீர்கள். அதிலும் உங்களில் அநேகர் இந்த கல்லூரியிலேயே தொடர்ந்து படிக்கப் போகிறீர்கள். எனவே எங்களுடைய ஜூனியர்கள் தானே, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விட்டு கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த மாணவன் வேகமாக சென்று பள்ளி மாணவர்களின் விளையாட்டை நிறுத்தி அவர்கள் எல்லாரையும் அழைத்து, அண்ணன்மார்களுக்கு நன்றி சொல்லுங்கள், நமக்காக அவர்கள் காத்திருந்து நம்மை கொஞ்ச நேரம் விளையாட வேண்டும் என்று அனுமதித்திருக்கிறார்கள். எனவே நன்றி செலுத்தி நம்முடைய விளையாட்டை முடித்துக் கொள்வோம் என்று அவர்கள் நன்றி செலுத்தி வெளியே வந்து விட்டார்கள். ரோமர் 15:7, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11:33, ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். பவுல் அப்போஸ்தலன் ஒருவரை ஒருவர் எப்படி மதிக்க வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து எப்படி அன்பு கூற வேண்டும் என்று சொல்லித் தருகின்றார். நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய உணர்வுகள் மட்டுமே பெரிதென மதிக்காமல் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் மதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர்தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் பலவீனங்களை பொருட்படுத்தாமல் எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றீர். அப்படியே நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து ஒருவர் மேல் ஒருவர் கரிசனை உள்ளவர்களாக காத்திருக்கும்படிக்கும் விட்டுக் கொடுக்கும்படிக்கும் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தரலும். உடைய கிருபை உள்ள நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.